Okay, what we saw in our last class, Mama? In our last class, we saw about some grammar items. For example, countable or uncountable noun, articles, like that grammars we saw in our last class. Okay, now we will discussing about lesson 1. Okay, children, listen. Lesson 1. Lesson 1, our kitchen. Okay, our kitchen. This lesson is very superb lesson in our third standard. Okay, wow. So very easy one. Okay, listen. First one, meanings. First one, meanings. First question, pot. P-O-T, pot. Second one, mixer. M-I-X-E-R, mixer. Third one, ladle. Fourth one, sunner. Fifth one, squeezer. Okay, first one, pot. Meanings means nothing. A word have same meaning in both sides. That's called meaning. Meaning அப்படினா ஒரு word வந்து ஈக்குவலான மீனிங் இருக்கும் அந்த வேர்டுக்கு. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேர்டோட மீனிங்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வேர்டோட மீனிங்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம அதைத்தான் நம்ம மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பார்ட். another one meaning, crop. C-R-O-C-K, crop. Mixer, blender. B-L-E-N-D-E-R, blender. Third one, ladle. Spoon. S-P-O-O-N, spoon. Fourth one, sunner. Agitate. A-G-I-T-A-T-E, agitate. Fifth one, squeezer, crusher. C-R-U-S-H-E-R, crusher. Okay, next second Roman, opposites. Roman number 2, opposites. First one, believe. Second one, small. Third one, get out. Fourth one, fast. Fifth one, can. Okay. Opposites means against meaning. Okay, எதிரான இருக்கக்கூடியது. Meanings அப்படின்னா same meaning. ஓகேவா? A word have same meaning. ஒரு வேர்டுக்கு அதுக்கு சமமான அதே மாதிரியான ஒரு வேர்டு கிடைக்கும். ஸோ அதுதான் மீனிங்ஸ் அப்படின்னா சேம் மீனிங். ஓகே, ஆப்போசிட்ஸ் அப்படின்னா அகைன்ஸ்ட் மீனிங். ஓகே, இந்த வேர்டுக்கு சேமான மீனிங் வரக்கூடியது தான் நம்ம மீனிங்ஸ்னு சொல்லுவோம். இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய வேர்டோட மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஈக்குவலாக இருக்கும், ஒரே சமமாக இருக்கும், ஒரே சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கம் வரக்கூடிய வேர்ட்ஸோட மீனிங்குமே ஒரே சேமாக இருக்கும். அதை தான் நம்ம மீனிங்ஸ்னு சொல்லுவோம். ஆப்போசிட்ஸ் அப்படின்னா இந்த வேர்ட்ஸுக்கு அகைன்ஸ்டாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். பிலீவ், அன்பிலீவ். யூஎன் அன்பிலீவ். B-E-L-I-E-V. அன்பிலீவ். ஸ்மால், பிக். Get out, getting. Fast, slow. Can, cannot.
Okay, meanings opposites. Okay, now we will see how we pronounce that word, how we read that word. Okay, okay, listen. Pot, P-O-T, pot. Crop, C-R-O-C-K, crop. Pot, crop. Mixer, M-I-X-E-R, mixer. Blender, B-L-E-N-D-E-R, blender. It's a blender. Ladle, L-A-D-L-E, ladle. Spoon, S-P-O-O-N, spoon. Sunner, C-H-U-R-N-E-R, sunner. Agitate, A-G-I-T-A-T-E, agitate. Squeezer, S-Q-U-E-E-Z-E-R, squeezer. Crusher, C-R-U-S-H-E-R, crusher. Okay, pot அப்படினாலும் crop அப்படினாலும் like பானை குடம் அந்த மாதிரி சொல்லுவோம். Then mixer அப்படினாலும் blender அப்படினாலும் மிக்ஸியை சொல்லுவோம். Then ladle அப்படினா கரண்டி, so spoon அப்படினாலும் கரண்டி அப்படிங்கிற மாதிரி மீனிங். சனர் அப்படினா மத்து, agitate அப்படினாலும் இந்த கடையில மத்து தான் நம்ம சொல்லுவோம். ஸ்கியூசர்னா அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்கியூஸ் பண்ணுற அதை தான் நம்ம ஸ்கியூசர்னு சொல்லுவோம். க்ரஷர் அப்படின்னாலுமே அந்த மாதிரி சேம் மீனிங் தான். ஓகே, பாட், கிராப், மிக்சர், பிளெண்டர், ladle, ஸ்பூன், சனர், agitate, ஸ்கியூசர், க்ரஷர். மீனிங்ஸ் we finished. நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ். பிலீவ் அப்படின்னா நம்புறது, அன்பிலீவ் அப்படின்னா நம்பாது இருக்கிறது. ஸோ அகைன்ஸ்டா இந்த பக்கம் சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கு அகைன்ஸ்டான வேர்டாக இருக்கும். பிலீவ், B-E-L-I-E-V-E, பிலீவ். அன்பிலீவ், U-N-N, பிலீவ், B-E-L-I-E-V-E, அன்பிலீவ். ஸ்மால் அப்படின்னா சின்னது, ஸோ அகைன்ஸ்டா சொல்லணும்னா பிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்மால், S-M-A-L-L, ஸ்மால். பிக், B-I-G, big. Get out, G-E-T, get out, O-U-T, out. Get in, G-E-T, get in, I-N, in. Get in. Get out na வெளியே, get in na உள்ள. Fast, F-A-S-T, fast. Slow, S-L-O-W, slow. Can, C-A-N, can. Cannot, C-A-N-N-O-T, cannot. Cannot. Okay. Meanings. Pot, P-O-T, pot. Crop, C-R-O-C-K, crop. Mixer, M-I-X-E-R, mixer. Blender, B-L-E-N-D-E-R, blender. Ladle, L-A-D-L-E, ladle. Spoon, S-P-O-O-N, spoon. Sunner, C-H-U-R-N-E-R, sunner. Agitate, A-G-I-T-A-T-E, agitate. Squeezer, S-Q-U
Next, answer the following. Okay, answer the following. First one, name some raw vegetables. Name some raw vegetables. So raw vegetables means we know. Raw vegetables அப்படினா பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகே, நமக்கு தெரிஞ்ச raw vegetables, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய raw vegetables எல்லாம் இப்போ நாம பார்க்க போறோம். First one, carrot, CARROT, carrot. Beetroot, BEET, beetroot, ROOT, root, beetroot. Lady's finger, LADYS, ladies finger, 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 ladies finger. Okay, so இது எல்லாமே நம்ம raw vegetables அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம குக் பண்ணுங்கிற ஒரு நெசசரி கிடையாது. ஸோ நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம். ஸோ திஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்ட் ரா வெஜிடபிள்ஸ். ஓகே, கேரட், பீட்ரூட், லேடிஸ் ஃபிங்கர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். Second question. What are the things need to prepare milkshake? So milkshake prepare பண்றதுக்கான things எல்லாம் என்னென்ன, எதெல்லாம் வச்சு நம்ம milkshake ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. What are the things need to prepare milkshake? milkshake ரெடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய things என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. First, milk. Second, water. Then sugar. Fourth one, vegetables. Sorry, vegetables not fruits. Okay. What are the things need to prepare milkshake? So milkshake ready பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய things: milk, water, sugar, fruits. Milk, water, sugar, fruits. Okay. Third question. Write some kitchen things. We know already. Write some kitchen things. First, pot. Second, mixer. Spoon. Plate. Cup. Stove. Okay, that's all. Write some kitchen things. We know many kitchen things. Here we want to write 5 to 6 only. 5 or 6 only we want to write here. Okay, first one, pot. Second one, mixer. Third one, spoon. Fourth one, plate. Fifth one, cup. Sixth one, stove. Okay, now listen. I will explain how to read these words. Okay. Name some raw vegetables. First one, carrot. 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 Beetroot. BEET. Beetroot. ROOT. Beetroot. Lady's finger.
Yes, ladies finger. F-I-N-G-E-R. Finger. Ladies finger. Second question. What are the things need to prepare milkshake? So milkshake prepare பண்றதுக்கு நமக்கு என்ன things எல்லாம் தேவை அப்படினா milk. M-I-L-K. Milk. Water. W-A-T-E-R. Water. Sugar. S-U-G-A-R. Sugar. Fruits. F-R-U-I-T-S. Fruits. The third question. Write some kitchen things. Okay. First one. Pot. P-O-T. Pot. Mixer. M-I-X-E-R. Mixer. Spoon. S-P-O-O-N. Spoon. Plate. P-L-A-T-E. Plate. Cup. C-U-P. Cup. Stove. S-T-O-V-E. Stove. Okay. Next. Rearrange the words to make sentence. Okay, they gave some words. We want to write and arrange, write in order. We want to arrange and write in order. Rearrange. Rearrange the words. So we want to arrange and write in order. First one, tell may I a story. Tell may I a story. Okay. Already I informed you. First of all, we use auxiliary verb. So may. Second subject. So I. May I. Third, first of all we use modal auxiliary. Modal auxiliary may. Then subject I. Then verb. May I tell. Okay. May I tell. Then object. A story. May I tell a story. After to write finish the answer, definitely we put question mark. This is very important. Okay, we finished one sentence. This heading only. We finished this answer sentence means definitely we put question mark. Second, I sing song a can. I sing song a can. So first modal auxiliary can. Then subject I. Then verb sing. Then remaining object a song. Can I sing a song? Okay, next third one. I read can poem. Yes. Okay. First modal auxiliary. So can subject I, verb read. Can I read? Object this remaining part. This poem. Can I read this poem? First modal auxiliary, then subject, then verb. Finally object. Question mark is very important. You don't put the question mark means definitely the
mark means then only it's correct. Fourth one, I hear may sit. I hear may sit. First modal auxiliary may. Second is subject I. Then verb sit. Then object here. May sit here. Fifth one, please can you your give pen. Please can you your give pen. So first modal auxiliary. Modal auxiliary can, subject you, then please, can you please, verb give, give, can you please give, your pen is remaining, your pen. Okay, that's all. Okay, first one, tell me a story. Answer is, may I tell a story. Second one, I sing song a can. Answer is, can I sing a song. Third one, I read can poem this. Answer is, can I read this poem. Fourth one, I hear may sit. Answer is, may I sit here. Fifth one, please can you give pen. Answer is, can you please give your pen. That's all. Then countable and uncountable noun. I give some sentence and find out countable and uncountable noun. Okay, circle the countable or uncountable noun. Fifth one, countable, uncountable noun. Okay, countable noun or uncountable noun. First one, he is carrying a bag. Second one, she gave a pen and a pencil. She gave a pen and a pencil. Third one, children eat mangoes. Fourth one, Ronnie did not eat any rice. Fifth one, he drinks milk. He drinks milk. Okay. Countable noun means we can count the things. Uncountable noun means we cannot count the things. Here, he is carrying a bag. So bag is a countable one. So we want to circle bag.
circle milk. Countable or uncountable? Countable, uncountable noun. Countable or uncountable noun. We want to circle. Okay, listen. He is carrying a bag. Bag is a countable one. So we want to circle bag. She gave a pen and a pencil. Pen and pencil is a countable one. So we want to circle pen and pencil. Children eat mangoes. Here mangoes is a countable one. So we want to circle mangoes. Ronnie did not eat any rice. Here rice is an uncountable one. So we want to circle rice. He drinks milk. Milk also uncountable one. So we want to circle milk. Okay, that's all. For some example, oil, juice, juicy, oil, pepper water, salt, mud, these things uncountable. Okay, so oil அப்படினா என்ன? So oil நம்மால கவுண்ட் பண்ண முடியாது. Then juicy நம்மால கவுண்ட் பண்ண முடியாது. Then pepper water நம்மால கவுண்ட் பண்ண முடியாது. soil அப்படினா மண்ணுன்னு சொல்லுவோம். சோ நம்மால மண்ணையும் ஒவ்வொரு எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. Then mud அப்படினா சேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ நம்மால சேறு எவ்வளவு சேறு இருக்குன்னு எடுத்து வச்சு நம்மால கவுண்ட் பண்ண கண்டிப்பா முடியாது. Okay children, okay, oil, juicy, pepper water, soil, mud. Okay, all this are called uncountable one. Okay, next countable one. For some example, table easily we can count. Chair, sun, moon, dress. இதெல்லாம் வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். டேபிள் அப்படின்னா ஈஸிலி கவுண்ட். டேபிள் எத்தனை டேபிள் இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். Then chair also very easily countable one. Sun, we know sun is only one, so we can count that. Moon also we can count. Okay va? Then dress also we can count. How many dresses we have? That one also we can countable. So countable: table, chair, sun, moon, dress. Uncountable: oil, juicy, pepper water, soil, mud. Okay, இதெல்லாமே uncountable one, இதெல்லாமே countable one. Okay va? So இதெல்லாம் uncountable, countable. Okay students, thank you to all. We will discuss in our next class something. Okay, thank you.